அவந்திக்காவா? சரி, என்னன்னு கேளு. அம்மா, என்கிட்ட பேசணும்னு நினைச்சா என் மொபைலுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாளா? இது உனக்கு வந்த போன். அம்மா, போன் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், பேசு. ஏய், சொல்லுடி அவந்திகா. அம்மா, பக்கத்துல அப்பா இருக்காரா? இல்லடி, பூமிகா மட்டும்தான் இருக்கா. என்ன விஷயம் சொல்லு. நல்லதா போச்சு. சரி, ரொம்ப கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் கேளு, புரியுதா? உன் புருஷன் செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருவாரோன்னு பயமா இருக்கு. அதனால நானும் நட்ராஜும் யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அக்கா, சூப்பர்க்கா. இதுக்காக தான் சர்டிபிகேட் எல்லாம் கேட்டியா? என்னடி சொல்ற? உன் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிட்டு தானே பண்ற? அதான் கேள்விலாம் கேட்காதன்னு சொன்னேன்ல. நட்ராஜ் சரின்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நிக்கிறோம். என்னடி இது, புதுசு புதுசா குண்டை தூக்கி போடுற? எல்லாம் அப்படிதான். உன் புருஷனுக்கு பதிலடி கொடுக்கணும்னா இப்படி அதிரடியா இறங்குனாதான் உண்டு. இங்க சாட்சி கையெழுத்து போட 2 பேர் தேவைப்படுது. ஏ பூமிகா, நீங்க வரீங்கல்ல? சர்டிபிகேட் படி நீ மேஜர் தானடி? ஆமாக்கா, 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. ஒரு பயமும் இல்லம்மா. நீங்க 2 பேரும் நம்ம ரேஷன் கார்டு, உன்னோட ஓட்டர் ஐடி, பூமிகாவோட காலேஜ் ஐடின்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு இன்னும் 1/2 hourல நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும். இப்பவே வா. பின்ன கல்யாணம் முடிஞ்சு 4 நாளைக்கு அப்புறமா வா. உடனே வாமான்ற? சீக்கிரமா வாங்க, மத்தத நேர்ல பேசிக்கலாம். சரிடி, கிளம்பி வரோம். சீக்கிரமா. பூமிகா, என்ன பண்றதுன்னே தெரியலடி. அவந்திகா, அந்த நடராஜ் தம்பியோட வாழ்ந்தாலே போதும்னு எனக்கு தோணுது. ஏண்டி, இந்த ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டியா? அம்மா, நீ வாமா. அக்கா சொன்னதெல்லாம் கரெக்டா தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி வா. இன்னும் சமையல் வேலை வேற முடியல. உங்க அத்தையை வேற காணுமே. ஏண்டி, அதுவும் நல்லதுக்கு தான். அவங்க வர்றதுக்குள்ள நம்ம சீக்கிரம் போயிட்டு ஓடி வந்துடலாம். வா, சீக்கிரம் வா. எங்கடி கிளம்பிட்டீங்க? அது என்னடி இந்த மொழி முழிக்கிறீங்க? கேக்குறான்ல, சொல்லுங்க. ஆமா, அது என்ன கையில ஃபைலு? அது வந்து காலேஜ்ல போய் மார்க் ஷீட் வாங்க போறோமா, அதுக்கு தான். சரி வாங்க, நானும் கூட வரேன். இல்லப்பா, காலேஜ் போயிட்டு மார்க் ஷீட் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். நாங்களே போய்க்கிறோம்ப்பா. ஆமாங்க, அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மணியசம்மா வீட்ல ஒண்ணுமே இல்லங்க. நான் போய் அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேங்க. ஆமா இல்லடி? ஆமா ஆமாப்பா. கடைக்கு வேற போறீங்களா? கிழிஞ்சது, போய் தொலைங்க. வாடி. என்னமோ இவளுக்கு செய்க சரியில்லையே. அக்கா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்க. சீக்கிரம் போ. வா வா. என்னது இது? அப்படியே போட்டுட்டு போயிருக்காளுங்க. ராஜாராம், நாம மோசம் போயிட்டேன்டா. என்னக்கா சொல்ற? ஆமாடா, அவளுக்கு காலேஜுக்கு மார்க் ஷீட் வாங்க போகல, சமையல போட்டது போட்டபடி போட்டுட்டு போயிருக்காளுங்க. என்னமோ திட்டத்தோட தான் போயிருக்காளுங்க, மோசம் பண்ண போறாளுங்க. என்னக்கா சொல்ற? எங்க போறாளுங்கன்னே கண்டுபிடிச்சாகணும். வாடா. சீக்கிரம் போங்க.
கேக்குதுங்க. மேனேஜர் பேசு. சார் ஒரு நிமிஷம், அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி ஓரமா நிறுத்திக்கோங்க. லைன்ல இருங்க சார், கொடுக்குறேன். இந்தாங்க பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க மேனேஜர் சார், என்ன விஷயம்? சார், இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு சார். நான் இப்போ மயிலாப்பூர் ரீஸ்டாபிஷன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்புங்க. சரிங்க சார், ஓகே. என்ன விஷயங்க? என்ன பிரச்சனை? நம்ம மேனேஜர் தான் ஃபோன் பண்ணாரு. ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்காராம். என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல, சொல்றாரு. டேய், புடுறா அவளுகளை. பின்னாடி வருது. ஏய், யாரோ ஹார்ன் அடிச்சிட்டு போட்டும், உனக்கு என்ன? பேசாம வாடி. சீக்கிரம் போட ராஜாராம். யார் இது? ஐயோ அம்மா, அப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருமா. ஐயோ, ஆமாடி, என்ன பண்றது? உங்க அப்பா தான் வராரு. இப்போ என்னடி பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு படபடன்னு வருதுடி. தம்பி தம்பி, பின்னாலேயே ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குப்பா. மா, ரோடுனா கார் வரதமா செய்ய, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல தம்பி, துரத்திக்கிட்டு வர்றது என் வீட்டுக்காரு. ஒரு முக்கியமான விஷயமா நாங்க போயிட்டு இருக்கோம். அவர் எங்களை புடிச்சிட்டாருன்னா போக விட மாட்டாருப்பா. கொஞ்சம் வேகமா போப்பா. ஏமா, இந்த ரோட்ல இதோட வேகமா எப்படிமா போக முடியும்? அண்ணா, மீட்டருக்கு மேல 500 ரூபாய் போட்டு தரேன். எங்க அப்பா கண்ணுல படாம எங்களை கூட்டிட்டு போங்கண்ணா. சீக்கிரம் போங்கண்ணா. என்னது 500 ரூபாயா? உங்க அப்பாவோட கண்ணுல இருந்து எஸ்கேப் ஆகணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு வேகத்தை. கொஞ்சம் ஸ்பீடா ஓடிப்பா. மாட்டினா அவ்வளவுதான்.
வேண்டாண்டி. ஐயோ, போனை எடுக்கவே எடுக்காதம்மா. அக்காவோட கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் போன் அட்டெண்ட் பண்ணவே பண்ணாத. சொன்னா கேளு. அக்கா போனை எடுக்க மாட்டேங்கிறாக்கா. ராஜாராம், அவளுக்கு என்னமோ திருட்டுத்தனம் பண்றாளுகடா. எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும்டா. அம்மா தப்பிச்சிட்டோமா. அப்பா கார் நின்னுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அம்மாடி. என்னடா என்னக்கா வண்டி உள்ள போகாதுக்கா. என்னடா ஆச்சு? மா ஏம்மா சோகமாயிட்ட? அத தப்பிச்சிட்டோம்ல. அதுக்கு இல்லடி, திரும்பவும் நாம வீட்டுக்கு தானே போய் ஆகணும். ஐயோ, தெரிஞ்சதுன்னா மனுஷன் கொன்னே போட்டுருவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோம்மா விடுமா. முதல்ல அக்காவோட கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஒன்னும் ஆகாதுல்ல. ஃப்ரீயா விடுமா, ஒண்ணும் ஆகாது. சரி. கொஞ்சம் வேகமா போங்களேங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்குங்க. உமா, எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா நான் போய்கிட்டு இருக்கேன். பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, இந்த டிராபிக்ல இதுக்கு மேல வேகமா போக முடியாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த பொண்ணு ஐயோ, என்னங்க என்னாச்சு? ஐயோ பாத்து போங்க, பின்னால வண்டி. எனக்கு கொஞ்சம் பொறுமையா. என்னாச்சுங்க? தெரியல உமா, தெரியலையே. என்னாச்சு? என்னாச்சுங்க? அதானே பாக்குறேன். ஓ காட். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இதை என்னால சரி பண்ண முடியாது உமா. மெக்கானிக் தான் ஃபோன் பண்ணோம். சரி சரி விடு. என்னங்க இது? அபசகுணமா இருக்கு. அப்ப அவ்வளவுதானா? நாம அந்த நேரத்துக்குள்ள போக முடியாது. ஏய் இரு 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 இரு. தைரியமா இரு. மனோகர், கிருஷ்ணன் பேசுறேன். வண்டி நின்னு போச்சு. அது நாங்க எங்க இருக்கோம்னா அன்பு நகர் 10வது ஸ்ட்ரீட். ஆமா ஆமா. அவந்திகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஏய் அவந்திகா, நாங்க கிளம்பும் போது உங்க அப்பா வந்துட்டாருடி. காலேஜுக்கு போய் சர்டிபிகேட் வாங்க போறோம்னு போய் சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சு வந்தா பின்னாடியே உங்க அப்பா கார்ல துரத்திட்டு வர்றாருடி. ஐயோ அம்மா, இங்கேயும் வந்துட போறாருமா. நீ பயப்படாதக்கா. ஆட்டோக்காரங்கிட்ட சொன்ன உடனே அப்பாவை ஏமாத்திட்டு எங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நாங்க எங்க போனோம்னு தெரியாம அப்பா இந்நேரம் முழிச்சிட்டு இருப்பாரு. பரவாயில்ல தம்பி, நீங்க மகராசனா இருக்கணும். எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தா போதும்னு தான் நான் நினைச்சேன். என் புருஷன் எது வேணாலும் செய்வாரு. ஆனா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்லதுதான் தம்பி. ஆமா. ஐயோ அத்தை, அவந்திகா தான் இப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மேடம், உங்க பேரை கூப்பிட்டாங்க. சாட்சிங்க எல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்காங்க. வாங்க. வாமா போலாம். வாடி, வா வா, வாங்க தம்பி. அவந்திகா, நட்ராஜ் வா, வான்னு சொல்றேன்ல.
சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதா இல்ல அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? இல்ல சார், எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. பொண்ணு பக்க சாட்சி மாப்பிள்ளை பக்க சாட்சி எல்லாம் யாரு? சார், இவங்க பொண்ணோட அம்மா, தங்கச்சி, இவங்க சரி. பொண்ணு பக்கம் சாட்சி, சரி. அவங்க மாப்பிள்ளை பக்கம் சாட்சி. ஓகே ஓகே. இவங்களோட ஐடி எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு சார். ஓகே ஓகே. மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். ம். இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டீங்கன்னா கையெழுத்து வாங்கிக்கின்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம் சார். ஓகே. அப்போ நீங்க 2 பேரும் மாலையை போட்டு ரெடி ஆகுங்க. போங்க. போடு. என்ன யோசிக்கிறீங்க? மாலையை போடுங்க சார். எங்க போனாலுங்கன்னு தெரியலையேக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாடா? சொல்லுங்க மாப்ள. நல்லா தெரிஞ்சுதான் மச்சான் தப்பிச்சு போயிருக்காளுங்க. ஆட்டோல அம்மாளும் மகளும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனதை நான் பார்த்தனேன். என்னை ஏமாத்திட்டு சந்துக்குள்ள போயிட்டாளுங்க. கார் அதுக்குள்ள போகல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்படி எங்கதான் போயிருப்பாங்க மாப்ள? இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஏமாத்திட்டு போறத பார்த்தா எனக்கு எதிரா ஏதோ பண்றாங்கன்னு தெரியுது மச்சான். எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும். அவந்திகா கூட சேர்ந்துக்கிட்டு இவளுங்க ஏதோ பண்றாளுங்க. இப்போதைக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க மாப்ள. நானும் என் மகனும் உடனே கிளம்பி வரோம். எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். நான் இருக்கிற ஏரியா அக்கா, இந்த ஆட்டோல தாங்க அவளுங்க போனாலுங்க. ஆமாண்டா ராஜாராம், இந்த ஆட்டோ தாண்டா. இதே ஆட்டோ தாண்டா. இதேதான் ஒரு இதேதான். நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். நிறுத்த 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 இறங்க. வாயா இங்க. என்ன சார், ஆட்டோ வேணும்னா கையை காட்டினா நிக்க போறேன். அதுக்கு எதுக்கு குறுக்கால நிக்கிறீங்க? எனக்கு ஆட்டோலாம் வேணாம். இப்போ ஒரு அம்மாலையும் மகளையும் இறக்கி விட்டு வந்தல. எங்க இறக்கி விட்டு வந்த சொல்லுன்றல. பின்னாடியே கார்ல துரத்தின்னு வந்தது நீதானா சார்? இத பாருப்பா, உன் வண்டியில வந்தது இவரோட பொண்டாட்டியும் மகளும் தான். அவங்க எங்கேயோ போய் இவருக்கு எதிரா ஏதோ பண்ண போறாங்க. அந்த இடத்த மட்டும் சொல்லிடுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, ஆளை விடு. இரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. போலீஸ்ல இருந்து பொறுக்கி வரைக்கும் எனக்கு ஆள் இருக்கு. ஒழுங்கா அவங்கள எங்க இறக்கி விட்டான்னு சொல்லிடு. என்ன சார், என்னையே மிரட்டுறியா? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? ஆட்டோ எடுத்துன்னு போற, முடிஞ்சா தொர்த்தி புடி. என்ன பண்ணி இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிற? அந்த இடத்த மட்டும் சொல்லு, உனக்கு நான் பணம் தரேன். எவ்வளவு கொடுப்ப? இந்த 500 ரூபாய் தரேன். இடத்த மட்டும் சொல்லு. அவங்க சொல்ல வேணான்னு சொல்லி 500 ரூபாய் தந்தாங்க. சாரி சார், என்னால காட்டி கொடுக்க முடியாது. இதுல காட்டி கொடுக்க என்னப்பா இருக்கு? ஒரு அப்பனுக்கு நீ பண்ற உதவி, அவ்வளவுதான். இப்ப என்ன? இதை வச்சுக்கோ, 1000 ரூபாய். எங்க இறக்கி விட்டேன்னு சொல்லு.